நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை பக்தியோடு, நம்பிக்கையோடு, நன்றி உணர்வோடு இயேசுவினுடைய புனிதமான இதயத்தை நினைவு கூர்ந்து அந்த இதயத்தை நாம் தியானித்து அந்த இதயத்தை நாம் தாழ்ச்சியோடு, மதிப்போடு வணக்கம் செய்து ஆராதித்து நம்முடைய தேவைகளுக்காய் மன்றாடினோம். இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த மாதத்திலே இயேசுவினுடைய புனிதமான திரு இரத்தத்தை நாம் நினைவு கூர்ந்தோம், தியானித்தோம், திரு இரத்தத்தை போற்றி புகழ்ந்தோம். அந்த திரு இரத்தத்தின் ஆசீர் நம்மீதும் நம் குடும்பங்கள் மீதும் தெளிக்கப்பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபம் செய்தோம். மூன்றாவது வெள்ளிக்கிழமையாகி இந்த வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய புனித 5 காயங்களை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசுவினுடைய புனித 5 காயங்களும் அன்பின் அடையாளங்கள். இயேசுவினுடைய புனித 5 காயங்களும் இரக்கத்தின் தழும்புகள். அந்த காயங்களை இந்த நாளிலே நாம் வணக்கத்தோடு நினைவு கூறுகின்றோம், நம்பிக்கையோடு தியானிக்கின்றோம், மிகுந்த நன்றி உணர்வோடு அந்த திரு காயங்களுக்காய், இறைவனுடைய அன்புக்காய், இறைவனுடைய பேரிரக்கத்திற்காய், இன்னும் சிலுவையிலே நமக்காக தொங்கி உயிர் நீத்து நம்மை மீட்டு கொண்ட இயேசுவினுடைய அன்பினுடைய அடையாளங்களுக்காய் நன்றி கூறி அந்த திருக்காயங்களால் நாம் குணம் பெற வேண்டும். அந்த திருக்காயங்களால் நாம் பாதுகாப்பான வாழ்வை பெற வேண்டும். அந்த திருக்காயங்களால் நம்முடைய குடும்பத்தினுடைய குறைகளும் சாபங்களும் நீங்க வேண்டும். அந்த திருக்காயங்களால் நாம் ஒவ்வொருவரும் தொடப்பட்டு புது வாழ்வு பெற வேண்டுமென இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான தியானத்திலே பங்கு பெறுவோம். இந்த புனித வழிபாட்டிலே பங்கு பெறுவோம். இயேசுவினுடைய காயங்கள் நிறைந்த கைகளாலும், காயம் காணப்படுகின்ற அவருடைய இதயத்தாலும், அவருடைய காயம் பதிந்திருக்கக்கூடிய அவருடைய திருக்கால்களாலும் புறப்படக்கூடிய ஆசிரும் அருளும் நம்மை நிரப்ப நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய புனிதமிக்க 5 காயங்களை குறித்து இறைவார்த்தை சொல்லக்கூடிய செய்திக்கு நாம் கவனத்தோடு செவி கொடுப்போம். இறைவார்த்தையை கேட்பதோடு நிறுத்திவிடாமல் தியானிப்போம். அந்த இறைவார்த்தையை நம்முடைய ஜெபமாய் மாற்றுவோம். இறைவார்த்தை வாசிக்கப்படுகிற பொழுது ஜெப உணர்வோடு கலந்து கொள்ளுங்கள். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தை. பின்பு படை வீரர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு தம் சீடர்களை வாழ்த்திய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 25, 27, 28வது இறைவார்த்தைகள். மற்ற சீடர்கள் தோமாவிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். பின்னர் இயேசு தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா இயேசுவை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார்.
லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40வது இறை வார்த்தைகள். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான், என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று இயேசு சீடர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 24. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள். மன்றாடுவோமாக. இரக்கமும் அன்பும் நிறைந்த இயேசு ஆண்டவரே, இந்த புனித நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி வந்து உம்முடைய 5 திருக்காயங்களுக்கு முன்னால் விழுந்து வணங்குகிறோம். உம்முடைய 5 திருக்காயங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய 5 திருக்காயங்களும் அன்பின் அடையாளங்கள் என்று முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறோம். அந்த 5 திருக்காயங்களும் பேரிரக்கத்தினுடைய தழும்புகள் என்பதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்வதோடு இந்த நாளில் அந்த 5 திருக்காயங்களையும் ஆராதிக்கின்றோம். உம்முடைய காயங்களால் எங்களை குணமாக்கியருளும். உம்முடைய திருக்காயங்களால் உலகத்தை வாட்டுகிற தொற்று நோய்களிலிருந்தும் கொள்ளை நோய்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உம் மக்களாகிய எங்களை விடுவித்து காத்தருளும். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவும் ஆகிய உம்மிடமே மன்றாடுகிறோம். ஆமென். இணைச்சட்ட நூல் 32ஆம் அதிகாரம் 39வது வசனம். நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. என் கைகளிலிருந்து உங்களை விடுவிப்பார் எவரும் இரார். யோபுவினுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை. காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவருடையதே. ஒசேயா இறைவாக்கினருடைய நூல் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். சக்கரியாவினுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 10. நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவரையே உற்று நோக்குவார்கள். அவரை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரை போலும், இறந்து போன தம் தலை பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். எசேயா இறைவாக்கினருடைய நூல் 53ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 5. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். மன்றாடுவோமாக. சிலுவையில் உம் அன்பை நிறைவாக வெளிப்படுத்தி இயேசு ஆண்டவரே, உம்முடைய சிலுவை அன்புக்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். சிலுவையிலிருந்து உம்முடைய கண்களை கீழ்நோக்கி பார்த்து எங்கள் மேலும் உம்முடைய இரக்கத்தை இன்றும் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் மீது கொண்ட உம்முடைய அன்பின் தாகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உம்முடைய தாகத்தை தணிக்கும் மக்களாக
உம்முடைய தாகத்தை அறிந்து அதன்படி வாழும் மக்களாக நாங்களும் எங்கள் குடும்பங்களும் உண்மையான நம்பிக்கை வாழ்வு வாழவும், உண்மையான பிறர் அன்பு வாழ்வு வாழவும் எங்களுக்கு உம்முடைய திருக்காயங்களிலிருந்து அருளை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையையும் ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் தாரும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தினுடைய இளையோரை ஆசீர்வதியும், திருமணமாகி தம்பதியர்களை தம்பத்திய வாழ்க்கை வாழ்கின்ற எல்லோரையும் ஆசீர்வதியும், திருமண வாழ்வில் ஒன்றுபட்டு அவர்கள் வாழச் செய்யும். உம்முடைய திருக்காயங்களை தியானிக்கிற இந்த நாளில் குடும்ப வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களையும் ஏற்ற இரக்கங்களையும் துயர்களையும் தாழ்வுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளச் செய்யும். உம்முடைய அன்பினால் அவர்களை மூடிக்கொள்ளும், அவர்களை பாதுகாத்தருளும், அவர்களை பலப்படுத்தும். கூடி ஜெபிக்கிற குடும்பங்களையும் எங்கள் எல்லோரையும், அருள் பணியாளர்களையும் துறவியர்களையும் உம்முடைய அன்பினுடைய ஆயர்களையும் ஆசீர்வதித்து புனித திரு அவையை பாதுகாத்து வழிநடத்தியருளும். ஆமென். இயேசுவினுடைய புனித 5 காயங்களையும் இப்பொழுது நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். இயேசுவினுடைய புனித 5 காயங்களை நன்றியோடு நாம் நினைவு கூறுகின்ற பொழுதெல்லாம், புனித வாரத்தில் புனித வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திருச்சிலுவையை ஆராதிக்கிற போது, திருச்சிலுவையை வணங்கி முத்தி செய்கிற போது, நம்முடைய முன்னோர்களால் இயற்றப்பட்ட 5 காயங்களுக்கு ஆராதனை செலுத்துகின்ற பாடலை நாம் பாட கேட்டிருப்போம், பாடியிருப்போம். இந்த வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய 5 காயங்களை நாம் வணங்குகிற, 5 காயங்களை நம்முடைய வாழ்வின் அன்பின் அடையாளங்களாய், இயேசுவின் இரக்கத்தின் தழும்புகளாய் தியானிக்கக்கூடிய இந்த நாளில் நாமும் இணைந்து பாடி ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக்கொள்ள இறந்து மன்றாடுவோம். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இயேசுவினுடைய புனித 5 காயங்களை நோக்கி இந்த சிறப்பு ஜெபத்தில் கலந்து கொள்வோம். என் ஆண்டவரே, நீர் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனுமாயிருந்து எளியோர்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு சாவை அடைந்தீர் என்கிறதுனாலே உம்மை வணங்கி தொழுகிறோம். நீர் இத்தனை உதவிகளை எளியோர்களுக்கு செய்ததனாலே அனைத்து வான தூதர் விண்ணக தூதரோடு உம்மை மன்றாடி உம் திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வலது கையின் திருக்காயத்தை வணங்கி முத்தி செய்து வணக்கத்தோடு தொழுகிறோம். உன்னத இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் உம்முடைய திவ்ய அன்னையின் மட்டற்ற துயரத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தலடைந்து திருவருளோடு இறைந்து வானக பேற்றினை அடைய நீர் அருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இயேசு கிறிஸ்துவே எங்கள் திவ்யநாதரே, உம்முடைய இடதுகையின் திருக்காயத்தை வணங்கி முத்தி செய்து பணிவோடு தொழுகிறோம். அன்பு இயேசுவே, இந்த புனித திருக்காயத்தையும் உம்முடைய திவ்ய அன்னையின் மட்டற்ற வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க உதவி செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இயேசு கிறிஸ்துவே எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி முத்தி செய்து தாழ்ச்சியோடு பணிந்து வணங்கி தொழுகிறோம். இனிய இயேசுவே, இந்த புனித திருக்காயத்தையும் உம்முடைய திவ்ய அன்னையின் மட்டற்ற துயரத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனத்துயர் கொள்ள நீர் அருள் செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பாலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன்
முத்தி செய்கின்றே. இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி தாழ்ச்சியோடு பணிந்து வணங்கி முத்தி செய்து தொழுகிறோம். எங்கள் அன்பின் இயேசுவே, இந்த புனித திருக்காயத்தையும் உம்முடைய திவ்ய அன்னையின் மட்டற்ற துயரத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும், அவற்றின் தீமையை கண்டுபிடித்து அவற்றை முழு மனதோடு வெறுக்கவும் நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இடது பாது காயமே, இடது பாது காயமே, திடம் மிக தரும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இயேசு கிறிஸ்துவே, உலகின் மீட்பரே, எங்கள் ஆண்டவரே, உம்முடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி முத்தி செய்து தொழுகின்றோம். எங்கள் அன்புக்குரிய ஆண்டவரே இயேசுவே, இந்த புனித திருக்காயத்தையும் உம்முடைய திவ்ய அன்னையின் மட்டற்ற துயரத்தையும் குறித்து உம்முடைய அளவில்லா அன்பை எங்களுக்கு காட்டி நாங்கள் இறக்கும் வேளையிலும் உம்முடைய திருக்காயங்களுக்குள்ளே எங்களை மறைத்து நாங்கள் நல்ல மரணமடைய அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சோரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே,
ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். மிகவும் மதுரமுள்ள நல்ல இயேசுவே, இதோ உமக்கு முன்பாக முழங்காலில் இருந்து மிகுந்த மன உருக்கத்தோடும் துக்கத்தோடும் உம் 5 திருக்காயங்களையும் என் உள்ளத்தில் நினைத்து மனதில் தியானிக்கின்றேன். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம் என்று நீர் கூறுவதாக தாவீது இறைவாக்கு உரைத்ததையும் என் கண்முன் நிறுத்தி தியானம் செய்கின்றேன். இந்த புனித ஜெப நேரத்தில் உயிருள்ள நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் இறை அன்புக்கு ஏற்ற உணர்வுகளையும் என் பாவங்களுக்காக மெய்யான மனத்துயரையும் பாவங்களை விட்டு விலக வேண்டுமென்ற உறுதியான தீர்மானத்தையும் என் இதயத்தில் பதிக்க வேண்டுமென்று என் நல்ல இயேசுவே என் முழுமன ஆவலோடு உம்மை இறந்து மன்றாடுகிறேன். என் ஆண்டவரே, என் இறைவனே, என் வாழ்வில் நீரதை அனுப்ப விரும்புகிறீரோ அந்த துன்பத்தையும் வேதனைகளையும் துக்க துயரங்களையும் என் முழு மனதோடு இப்பொழுதே உம் கைகளிலிருந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்காக காயப்பட்ட என் ஆண்டவரே, எனது வாழ்வின் சுதந்திரம் முழுவதையும், என் நினைவு அறிவு சித்தம் முழுவதையும், என்னிடத்தில் எதெது உள்ளதோ, எனக்கு எதெது சொந்தமோ அவை யாவற்றையும் உம்மிடமே கொடுத்து விடுகின்றேன். உண்மையான இறைவனும் உண்மையான ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவே, இவற்றையெல்லாம் நீரே எனக்கு தந்தீர். இவை யாவற்றையும் நான் உம்மிடமே திரும்ப கொடுத்து விடுகிறேன். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நான் பெற்றது யாவும் உம்முடையது. உமது திருவுளப்படி அவை அனைத்தையும் நான் பயன்படுத்துவேனாக. எல்லாவற்றுக்கு மேலாக உமது அன்பையும் அருளையும் புனித காயங்களின் இரக்கத்தையும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் தந்தருளும். அந்த திருக்காயங்களால் நான் பாதுகாப்பும் விடுதலையும் நல்வாழ்வும் பெறச் செய்தருளும். ஆமென். 5 திருக்காயங்களையும் பக்தியோடு வணக்கத்தோடு ஆராதித்த நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை தாழ்த்தி கரங்களை குவித்து குடும்பத்தில் எல்லோரும் இணைந்து புனித காயங்களின் திரு ஆசிரை, சிலுவையில் தொங்குகிற ஆண்டவருடைய திருக்காயங்களிலிருந்து புறப்படுகிற உண்மையான ஆசிரை, அமைதியை, அன்பை பெற்றுக்கொள்ள முன்வருவோம். தலைகளை தாழ்த்தி பக்தியோடு ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்பு தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, உமக்கு உகந்த மைந்தனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இத்தனை பாடுகள் படச் செய்தீரே. அவருடைய பாடுகளையும் சிலுவையையும் சாவையும் அடக்கத்தையும் துயரத்தையும் அவருடைய திருக்காயங்களையும் திருக்காயங்களில் நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணாரக் கண்டு பாவிகளாகி எளியோர்கள் இந்த நாளில் எழுப்புகிற எங்கள் 5 மன்றாட்டுக்களையும் குடும்ப தேவைகளையும் அவருடைய 5 திருக்காயங்களை முன்னிட்டு நிறைவேற்றியருளும். இந்த மன்றாட்டுக்களை அதே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்
உங்கள் அனைவரையும், சிறப்பாக உங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவினுடைய திருக்காயங்களை இந்த நாளில் தியானித்த நாம் அந்த திருக்காயங்களுடைய அன்பால் நாம் வாழ்கிறோம். அந்த திருக்காயங்களுடைய அன்பாலும் இரக்கத்தாலும் அந்த இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. பாடுகள் நீர்பட்ட போது பாய்ந்து ஓடிய இரத்தம், கோடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. கேட்டு போனோ பாவியானோ, கிருபை செய் நாதனே. மட்டிலா கருணை என் மேல் வைத்திறங்கும் இயேசுவே. கைகள் கட்டியே கடுமையாய் அடித்த போது காண்ற செந்நீர் எத்துணை. கேட்டு போனோ பாவியானோ, கிருபை செய் நாதனே. மட்டிலா கருணை என் மேல் வைத்திறங்கும் இயேசுவே. சென்னி மேற்கொடிய யூதர் சேர்த்து வைத்த முள்முடி, தன்னால் வடிந்த இரத்தத்தால் சர்வ பாவம் நீங்குமே. கெட்டு போனோ பாவியானோ, கிருபை செய் நாதனே. மட்டிலா கருணை என் மேல் வைத்திறங்கும் இயேசுவே.
மிஞ்சும் எங்கள் பாவம் தீ